அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமான தேவஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாருமே ஏதோ ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றத்திற்கு என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளையும் நாம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவன் மறுரூபமாக்கப்பட வேண்டியது அவசியம். மறுரூபமாக்கப்பட வேண்டியது என்று சொல்லுகிறதான போது சபைக்கு செல்லுகிறதுனால் மாத்திரமோ அல்லது சில விதமான செயல்களில் நாம் ஈடுபடுகிறதுனால் மாத்திரமோ நாம் ரட்சிப்பை பெற்று மறுரூபத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது மிகவும் அவசியமானதாக ஒன்றாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வேத பகுதி என்னவென்று சொன்னால், எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 17 32 வரையிலும் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்கிறதான தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலே பவுல் முக்கியமாக ஒரு 2 விதமான வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லுகிறார். ஒன்று, பழைய வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாததான ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான மாற்றம் நிறைந்ததான அல்லது மறுரூபமாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதான போது அதற்கு அப்புறமாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதுமைக்காக, ஒரு மறுரூபத்திற்காக தன்னை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டியதும் தன்னை அவன் உருவாக்கி கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே நாம் இன்றைக்கு இதை பற்றி பவுல் இந்த பகுதியில் என்ன சொல்லுகிறார், நாம் கற்றுக்கொள்ள போகிறதான பாடம் என்ன என்கிறதை பற்றி நாம் பார்க்கலாம். வசனம் 17 19 வரையிலும் உங்களுடைய அவபக்தியான அல்லது தேவ பக்தி இல்லாத காரியங்களையும் குணாதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகள் ஒரு சில விதமான உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். ஏன் வெளியே வர வேண்டும் என்று ஒரு 3 விதமான காரியங்களை வசனம் 17 சொல்லுகிறார் பாருங்கள். முதலாவது, வீணான சிந்தை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வீணான சிந்தை உள்ளதாக காணப்படுகிறது. அதாவது அவருடைய சிந்தனைகள் முழுவதும் ஒன்றுமே இல்லாமல் தேவையில்லாத காரியங்களை மாத்திரமே யோசிக்கிறதாகவும் செய்கிறதாகவும் காணப்படுகிறது. அவர்களுக்கு ஒருவேளை படிப்புகள் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், பெரிய அறிவாளிகள் என்று சொல்லி இந்த உலகம் போற்றலாம். ஆனால் தேவனை பற்றியும் தேவன் சொல்லி இருக்கிறதான நெறிமுறைகளை பற்றியும் சிந்திக்கிறதற்கும் நடக்கிறதற்கும் எந்த விதமான ஒரு காரியங்களும் ஒரு காரணங்களும் ஒரு அறிவும் இல்லாமல் அவர்கள் காணப்படுவார்கள். எனவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வீணான சிந்தை அற்றவர்களாக காணப்பட வேண்டும். என்று சொன்னால் கிறிஸ்து இல்லாத நம்முடைய வாழ்க்கை அது வீணானதாகவே காணப்படுகிறது. இரண்டாவதாக வசனம் 18 சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயம் அந்தகாரப்பட்டு இருக்கிறது. அதாவது பவுல் இந்த பகுதியிலே ஒரு 4 விதமான காரியங்களை இந்த வசனத்திலே பவுல் எடுத்துரைக்கிறார் பாருங்கள். அவருடைய புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது, இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, அறியாமையிலே காணப்படுகிறார்கள், அவர் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாகவும் இவர்கள் காணப்படுவார்கள். அதாவது ஜனங்கள் அவர்கள் தேவனை வெறுத்து, தேவனுடைய உண்மைத்தனத்தை அவர்கள் வெறுத்து, சத்தியத்தை அவர்கள் வெறுத்து, அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். மூன்றாவது, அது என்ன அவர்களுடைய உலக பிரகாரமான காரியம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை முறை அது ஊழல் நிறைந்ததாகவும் தேவனுக்கு எதிரானதாகவும் காணப்படுகிறது. வசனம் 19 சொல்லுகிறது, அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள், அசுத்தங்களை செய்கிறதற்கு அவர்கள் ஆவலாகவும் வாஞ்சி உள்ளவர்களாகவும் ஓடுகிறார்கள், காம விகாரத்திற்கு என்று தங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தினுடையதான பொல்லாத கிரியைகளினால் தங்களுடைய வாழ்க்கையையும் நடைமுறைகளையும் பேச்சையும் அவர்கள் நிறைத்து அதற்கு ஏற்றாற் போல இவர்கள் ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது அவருடைய இருதயம் மிகவும் கடினமானதாகவும் வாழ்க்கை முறை பாவம் நிறைந்ததான வாழ்க்கை முறையாகவும் காணப்படுகிறது. பாவம் என்று சொல்லுகிறது அது சின்னது பெரிது என்று எதுவுமே கிடையாது. ஒரு முறை நாம் தேவனுக்கு எதிராக எழும்புகிறதான போது
அது பாவமாகவே காணப்படுகிறது. ரோமர் 1:21 சொல்லுகிறது. ரோமர் 1:21 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததாக இருக்கிறது. நாம் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து கடந்து செல்லுகிறதான போது தேவனை பற்றி அறிகிறதற்கும் அறிந்து கொள்ளுகிறதற்கும் அவரை தேடுகிறதற்கும் நாம் நேரத்தை செலவழிக்காத படிக்கு உணர்வில்லாதவர்களைப் போல உலக பிரகாரமான தேவையில்லாத பழக்க வழக்கங்களிலே நாம் ஈடுபடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறதான ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் எப்படிப்பட்டதான மருத்துவங்கள் செய்தாலும், எப்படிப்பட்டதான ஊசிகள் போட்டாலுமோ, எந்த விதமான வேதனையும் வலிகளையுமே அந்த நோயாளி அனுபவிக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையிலே எடுக்கிறதான எல்லா மருந்துகளும் மாத்திரைகளும் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே அவருக்கு எந்த ஒரு வலியையும் கொடுக்காததை போல அவர் உணர்கிறவராக இருப்பார். அதே போலதான் அநேக கிறிஸ்தவர்கள் கூட தேவனை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக பாவத்திற்குள்ளதாக விழுந்து ஒரு முறை ஏதோ ஒரு பாவத்திலே விழுகிறதான போது அவர்களுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு இருக்கும். ஆனா தொடர்ந்து அதிலே ஈடுபட்டு ஈடுபட்டு இந்த நோயாளியை போல உணர்வில்லாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. உலக பிரகாரமான வாழ்க்கை ஒரு முறை ஈடுபட வைக்கிறதான போது அப்படியே விட்டு விடுகிறது அல்ல, மறுபடியும் மறுபடியும் நம்முடைய சிந்தைகளிலும் உணர்வுகளிலும் உணர்வு இல்லாதவர்களைப் போல நாம் ஈடுபட ஆரம்பிப்போம். எனவே அதிலே விழுந்துவிடக் கூடாது என்று பவுல் இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, தேவ பக்தி இல்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் விலக்கி வைக்க வேண்டியதும் நாம் அருவருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம்மை உணர்வில்லாதவர்களாக தேவன் உருவாக்கவில்லை, உணர்வுள்ளவர்களாக உருவாக்கி இருக்கிறார். எனவேதான் நாம் நன்மை எது தீமை எது என்கிறதை அறிந்து நம்முடைய பயபக்தியையும் தேவ பக்தியையும் இனி நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். வசனம் 20 24 வரையிலும் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பகுதியில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக யார் என்கிறதை வசனம் 20 21 அவர் சொல்கிறார் பாருங்கள். நாம் யார் என்றால், நாம் தேவனை அறிந்து கொண்டவர்கள், தேவனால் கற்பிக்கப்பட்டவர்கள், தேவனால் விடுவிக்கப்பட்டவர்கள், தேவனால் நாம் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடையதான அந்த இயேசுனுடையதான சத்தியத்தை மிகவும் தெளிவாக நாம் அறிந்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான நாம் தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். எனவே நாம் எப்படி இந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறது என்று சொன்னால், வசனம் 22 சொல்லுகிறார், அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட வேண்டும். பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், தேவனை விட்டு விலக வைக்கிறதான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் களைந்து போட வேண்டும். ஆங்கிலத்திலே இதனுடைய சரியான ஒரு மொழிபெயர்ப்பை பார்க்கிறதான போது, அழுக்கு நிறைந்ததான ஒரு ஆடையை நாம் அதை கழற்றி வெளியே வைக்கிறது போல நம்முடைய பழைய மனிதனை நாம் களைந்து போட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார் வசனம் 23, உங்களுடையதான உள்ளான மனிதனை, உள்ளத்தை நீங்கள் புதிதாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தினாலே புதிதான ஆவியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு மறுரூபம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து, நம்முடைய உள்ளான செயல்பாடுகளில் இருந்து, நம்முடைய சிந்தனைகளில் இருந்து, நாம் யோசிக்கிறதான தன்மைகளில் இருந்து, அங்கிருந்து அந்த மறுரூபம் ஆரம்பிக்கிறதாக காணப்படுகிறது. எனவே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் புதிதான மனமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ரோமர் 12:2 சொல்லும் போது கூட பவுல் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நாம் மறுரூபம் ஆகிறதற்கு நம்முடைய உள்ளம் புதிதாக வேண்டியது அவசியம். மூன்றாவதாக சொல்லுகிறார் 24வது வசனத்திலே, புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அது என்ன புதிய மனிதன்? நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் நீதி உள்ளதான வாழ்க்கையை வாழ வேண்டும், பரிசுத்தம் உள்ளதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் ஒரு புதிதான வாழ்க்கையாக இருக்கிறது. பழைய மனிதனை நாம் களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக, புதிதான தன்மையை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வளர்ச்சி என்று சொல்லுகிறது, அது இதுவும் எதுவும் செய்கிறதற்கு நம்மை பலவிதமான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறது அல்ல,
நம்முடைய உள்ளான மனிதனை பாதுகாத்து வணைந்து ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறதான அனுபவமாக காணப்படுகிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 5:17 பார்க்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் இதிலே பார்க்க முடியும். எனவே அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனை ஏற்றுக்கொண்டதான விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் புதிதான ஆவியை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைதான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? உலக பிரகாரமான காரியங்கள் என்னவென்று நமக்கு தெரியும். பழைய மனிதன் நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் அல்லது எப்படிப்பட்டதான வாழ்க்கையில நாம் இருந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இப்போது அவைகள் எல்லாம் விட்டு ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராக நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். அப்படி கடந்து வருகிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இப்போது நாம் புதிய மனிதனை தரித்து கொண்டு விட்டோம். அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனம் 25 32 வரையிலும் பார்க்கிறதான போது, நாம் புதிய மனிதனை ஒவ்வொரு நாளும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு முறை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், அதோடு கூட முடித்து விடாத படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைமுறைகளிலே நாம் அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வசனம் 25 32 வரையிலும் நாம் இதிலே பார்க்க முடியும். அது சொல்லுகிறது பாருங்கள். வசனம் 22 உங்களுடையதான பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். பொய்யான அனுபவங்களை நாம் மாற்றி வைத்துவிட்டு மெய்யான காரியங்களை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 26 வரையிலும் அது சொல்லுகிறது, நாம் பாவத்திற்குள்ளதாக ஈடுபடக்கூடாது. ஒருவேளை கோபம் வரும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே ஈடுபடுகிறதான ஒரு சூழ்நிலை வரும், பயங்கரமான கோபம் வருகிறதாக இருக்கும். ஆனால் நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. உங்களுடைய கோபம் உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். உங்களுடைய கோபம் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படுத்தவும் வேண்டாம். சத்ருவானவன் எந்த வாய்ப்பும் எடுக்கிறதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதிருங்கள் என்கிறதை பவுல் சொல்லுகிறார். வசனம் 28 சொல்லுகிறார், திருடுகிறவன் இனி திருடாமல் அவன் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். திருடுகிறவன் திருடாமல் தன் கைகளினால் நலமான வேலை செய்து அவன் பிரயாசப்பட கடவன். வசனம் 29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டாம், மாறாக நல்ல வார்த்தைகளை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய வேலை ஸ்தலங்கள், போகிற வருகிற இடங்கள், வாகனத்தை ஓட்டும் போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரோ ஒருவர் நம்மை ஓவர்டேக் பண்ணுகிறதான போது, அது தவறான முறையில கடந்து வந்து நம்முடைய வாகனத்திலே மெதுவாக லைட்டாக தட்டுகிறதான போது எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம்? இது எல்லாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்று நம்முடைய வாயிலே புறப்பட வேண்டாம், நலமான வார்த்தையே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். வசனம் 30 சொல்லுகிறது பாருங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை நாம் எப்படி துக்கப்படுத்துவோம்? தேவனுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு, பாவ சாபங்களிலும் ஈடுபட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அடுத்தபடியாக வசனம் 31 32 பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய கசப்பு நிறைந்ததான அனுபவங்களை எல்லாம் மாற்றி விட்டு ஒரு தயவு நிறைந்ததான அனுபவத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டியது அவசியம். என்ன விதமான கசப்புகள் பாருங்கள், சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, பழைய விதமான வாழ்க்கை முறையிலிருந்து புதிய முறையிலே கடந்து வர வேண்டியது அவசியம். ஏன் கடந்து வர வேண்டும்? இந்த உலகம் அது வீணானதாக காணப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாததாக காணப்படுகிறது. எனவே நாம் பழையவைகளை எல்லாம் களைந்து போட்டு புதிதான மனிதனை நாம் தரித்து கொண்டு கிறிஸ்துவை நோக்கி நாம் இன்னும் ஓட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே களைந்து போட முடியாத படிக்கு காணப்படுகிறதான அந்த பழைய விதமான காரியங்கள் என்னென்ன?
அது கோபமா, பெருமையா, அல்லது பொய் சொல்லுகிறதா, தூய்மையற்ற வாழ்க்கையா, பரிசுத்தத்தை இழந்திருக்கிறதான ஒரு தன்மையா? ஒருவேளை அப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், எப்படி அவைகளிலிருந்து நாம் வெளியே வந்து அந்த பழைய அனுபவங்களை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறது என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறதும், வேத வசனங்களை படிக்கிறதும், தியானிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. எனவே பவுலுடையதான இந்த பகுதியின் செய்தி மிகவும் எளிமையானதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பழைய மனிதனை களைந்து போட்டு புதிதான ஒரு மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தரித்துக் கொள்ளுகிறதான போதுதான் கிறிஸ்துவின் குண அதிசயங்களை நாம் பிரதிபலிக்க முடியும். உண்மையான கிறிஸ்தவனாக ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழவும் முடியும். அதைதான் தேவன் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து எதிர்பார்க்கிறவராகவும் காணப்படுகிறார். இன்றைக்கு அந்த புதிய மனிதனை தரித்துக் கொண்டு மறுரூபமாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், பழைய மனிதனை களைந்து போடுவோம். உலக பிரகாரமான காரியங்களில் நாம் அதிகமாக ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடாத படிக்கு புதிய மனிதனை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் புதியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படி இருக்கிறதான போது தேவனுடையதான குண அதிசயங்கள், தேவனுடையதான கிருபை நிறைந்ததான காரியங்கள், தயவு நிறைந்ததான காரியங்கள், மன்னிப்புக்கிறதான தன்மைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அப்படி கடந்து வருகிறதான போது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாகவும் இருப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அதற்கென்று சொல்லி அருள் புரிவாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஜெப தேவைகள் காணப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். மெசேஜ் மூலமாகவோ அல்லது போன் கால் மூலமாகவோ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும். ஆமென். ஆமென். God bless you.